கலைமாய் தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம திரைமசரத்துல பார்க்க போற படம் கருப்பு பல்சர். அதாவது பல்சர் பைக்கோட சத்தம் என் காதுல ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த பல்சர் பைக்குக்கு உயிர் இல்லைன்னு நினைக்காத, அதுக்கு உயிர் இருக்கு. ஒரு அடியாளோட பேசிக் குவாலிஃபிகேஷன் ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தனை கொல்ல தெரியணும். நீங்க ஒரு உலக நாயகன் சார். இல்லடா, அண்ணன் ஒரு கேப்டன் பிரபாகரன். மாடு மேய்க்கிற பையன் நம்ம மாட பிடிமாடாக்கிட்டாங்க. லப்பர்பத்துக்கு பிறகு ஒரு ஆக்ரோபாசமான போஸ்டர் வந்து வெளியாச்சு. தினேஷ் வந்து முன்னாடி இருந்தாரு, பின்னாடி ஒரு மாடு பேக் டிராப் இருந்தோன்னே படம் வேற ஏதோ பெரிய சம்பவத்தை பேச போது நம்பி போனா நமக்கு அங்க வேற ஒரு சம்பவம் நடந்தது. என்னங்கிறத நம்ம வந்து விரிவான விமர்சனத்தை பாத்திரலாம். ஒரு பல்சர் பைக், அந்த பைக்கை நீ என்கிட்ட பைக்கோட வந்தா மட்டும் தான் நான் காதலிப்பேன்ற மாதிரி காதலி இருந்து ஒரு டிமாண்ட் வந்து வைக்கிறாங்க தினேஷ்க்கு. அவர் என்னன்னா ஆரோ வாட்டர் கிளியர் பண்ற ஒரு வேலை ஒன்று பாத்துட்டு இருக்காரு. ரொம்ப சிம்பிளான வருமானம், ரொம்ப ஒரு எக்ஸல் பைக் தான் வச்சுட்டு இருக்காரு. அதனால காதலியை கவர் பண்றதுக்காக பல்சர் பைக் வாங்க வேண்டிய ஒரு சூழல் வருது. ஒரு பழைய பைக் வாங்கிட்டு வராரு. அந்த பைக்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அந்த பைக்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த பைக்ல ஜோடியா போகும்போதெல்லாம் ஒரு ஆபத்து ஏற்படுது. அப்ப அந்த பைக்ல ஒரு பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டிஃபால்ட்டா தோணும் இல்லையா? கதையும் தான், எப்படி அந்த பேய் இருக்கு, அந்த பைக்கு பின்னாடி உள்ள கதை என்ன அப்படி என்பதுதான் இந்த படத்துடைய திரைக்கதையா விரியுது. தினேஷ் வந்து, அதாவது விசாரணையில தினேஷையும், விசாரணை படத்துல நடிச்ச தினேஷையும், லப்பர் பந்துல நடிச்ச தினேஷையும் இந்த படத்துல நம்ம பொருந்தி பார்க்க முடியாது. அந்த படத்துல கதையை உள்வாங்கி அந்த கேரக்டரா நடிச்சிருப்பாரு, கேரக்டர் முழுமையா உள்வாங்கி இருந்திருப்பாரு. இந்த கருப்பு பல்சரை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் முரளி கிரீஸ் வந்து அவருடைய கேரக்டரை சரியா கன்வே பண்ணாது மட்டுமல்ல, அந்த கேரக்டருக்கான ரைட் அப் ஸ்ட்ராங்காவே இல்லங்கிறதுனால தினேஷோடைய பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இடத்துல வீக்கா தான் தெரிஞ்சது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் அந்த பிளாஷ்பேக்ல வரக்கூடிய ஒரு தினேஷ் படம் கொஞ்சம் பீக்கு போனாரு. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் வீக்கா தான் இருந்துச்சு. ஹீரோயினுடைய கேரக்டரும் சரி, எந்த ஒரு கேரக்டரும் பெருசா எடுபடவே இல்லை. பிராங்க் ஸ்டார் ரகுல் அவர் வந்து காமெடி பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு சில இடத்துல மட்டும்தான் சிரிப்பு வருது. மற்றபடி பெருசா எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல. நிறைய பாடி சேமிங் காமெடி, பெண்களை இது பண்ண கொச்சைப்படுத்துறக்கூடிய காமெடி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வருங்காலத்துல இயக்குனர் வந்து அவாய்ட் பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம வந்து நம்புவோமாக. ஆறுமுகம் பாஸ்கர் தான் ஒளிப்பதிவு. இந்த படத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அவருடைய முயற்சியை பண்ணிருக்காரு. இசை வந்து இன்பா, கூடுமான வரைக்கும் நம்மளை துன்பப்படுத்தாத ஒரு இசையை வந்து அங்கங்க நிறவிக்கிட்டே போறாரு. படத்துடைய மிகப்பெரிய பிரதான பிரச்சனை என்னன்னா, படத்துல வந்து கதை பேசணும், ஆனா இந்த கதாபாத்திரங்கள் சம்பந்தம் எல்லாம் பேசுறதுனால நமக்கு வந்து எங்கேயுமே கனெக்ட் ஆகாத ஒரு சூழல் இருக்கு. இருந்தாலும் அங்கங்க சின்ன சின்ன பஞ்சிங், சின்ன சின்ன காமெடிகள் ஓரளவு ஒரு சில மாதிரி ஒரு, அதாவது ஒரு நல்ல பேய் படத்துக்கான, நல்ல ஒரு காமெடி படத்துக்கான களம் கிடைச்சோம். இதுல வந்து டைரக்டர் புகுந்து விளையாடாம விட்டுட்டாரு. இருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன எனர்ஜி படத்துல இருக்கு. எனக்கு எது இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஓரளவு இந்த பல்சர் வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகலாம். மற்றபடி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. நன்றி, வணக்கம்.